என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் தம் ஜனத்திற்கு சொல்லுகிறதான காரணம் என்னவென்று என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? வேதத்தில் நீங்க வாசிக்கிறீங்க இல்லையா? என்னை தேடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காருல, நிறைய இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்னை தேடுங்கள் என்று. ஆண்டவர் எதுக்கு தன்னை தேட சொல்லணும்? யோசித்திருக்கீங்களா? இப்ப நம்மளாம் ஆண்டவரை அறிந்தவர்கள் தானே. யாருக்காவது கர்த்தரை தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கர்த்தரை நமக்கு தெரியும். நம்முடைய தெய்வம் யாருன்னு தெரியும். கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்டதான க்ஷணம் நம்மை பார்த்து கூட ஏன் ஆண்டவர் என்னை தேடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு வீட்டில் இருக்கிறதான அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட என்னை தேடுங்கள் என்னை தேடுங்கள்னு சொல்லுவாங்களா? இரலவென்ட்ல அது அர்த்தமே இல்லை. காரணம் என்ன? அப்பா அம்மா யாருன்னு தெரியும். இவங்க தான் என்னுடைய அப்பா அம்மான்னு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நம்புகிறீங்க, நீங்க பாக்குறீங்க அவங்கள, உங்களுக்கு ஷியூரா தெரியும். ஆனபடினால அவர்கள் உங்களை பார்த்து என்ன தேடுங்க என்ன தேடுங்க ஹைட் அண்ட் சீக்கா இல்ல. அப்ப அவர்கள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் அதரிசனமானவர். ஒரு முறை அவர் இந்த பூமியிலே தரிசனமானார். அந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அது நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசித்து நம்பி வந்திருக்கிறபடியெல்லாம் கிறிஸ்தவர்கள். ஆனா இன்னைக்கும் அவருடைய வேஷத்தை தரித்து கொண்டு யாராவது நம்மளை ஏமாற்ற முடியுமா? முடியும்ல. ஏன்னா அதரிசனமான தேவன் அல்லவா. அப்ப அதனால்தான் அவர் தன்னுடைய எல்லா தன்மைகளையும் சொல்லி இது இன்செப்பரபிள், ஐ எம் கம்ப்ளீட் அப்படின்ற அவர் சொல்லுகிறதுனுடைய அர்த்தமே என்னன்னா, நீங்க ஏதோ 2-3 பாயிண்டை பிடித்து கொண்டு நான் தெய்வத்தை அறிந்திருக்கிறேன்னு சொன்னா யூ வில் பி இன் எரர். நீங்கள் தவறான ஒரு தெய்வத்துக்கு பின்பாக என்ன பண்ணுவீங்க? போயிடுவீங்க. டைட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் இருக்கும், கர்த்தர் தான் இருக்கும், தேவன் தான் இருக்கும், ஆண்டவர் தான் இருக்கும், ரட்சகர் தான் இருக்கும். அதில் ரட்சிக்க மாட்டாது. அதுக்கு பின்பாக நம்ம என்ன பண்ண முடியும்? போய்விட முடியும். என்னுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் பேச சரி என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் ஜனத்திற்கு சொன்னதான காரணம் சொல்லியிருக்காரா? வாஸ்டர்னா ஒரு 3 வருஷத்தை அவங்களுக்கு காமிச்சிடுறேன். சங்கீதம் 27:8 முதல் பகுதியில் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே அப்படி என்ன பண்றான் சங்கீதக்காரன் பேச. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்னுடைய முகத்தை தேடுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் முகத்தை தேடுறதுனாலே ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்? முகத்தை தேடுறதுனால என்ன அர்த்தம்? முதலாவது ஐடென்டிஃபை பண்றது இல்ல, அடையாளம். இப்ப கூட போன்ல பாத்தீங்கன்னா என்ன வந்துருச்சு? பயோமெட்ரிக்ஸ்ல இது வந்துருச்சு இல்லையா? முகத்தை பார்க்கிறது. இப்ப நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனா கூட ஏன் கேமரால போட்டோ செக் பண்றாங்க? அவங்க டேட்டால இருக்கிறதும் உங்க முகமும் சேமா இருக்கா? முக்கியமா அது என்ன? கண்ணுடைய டிஸ்டன்ஸ், இந்த சைஸ், பீப்புள் அதெல்லாம் எப்படி இருக்கு அதானே. அப்ப முகத்தை தேடுங்கள் சொன்னால ஐடென்டிஃபை பண்றது. கர்த்தர் சொல்றாரு முகத்தை தேடுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அர்த்தம் என்னன்னா, ஐடென்டிஃபை மீ ஆர் அதர்வைஸ் யூ வில் பி டிசீவ்ட். உங்களுடைய தெய்வத்தை நீ தேட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய முகத்தை தேடணும், ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. அப்ப ஆண்டவர் சொன்னதான வார்த்தை தான் ஏசாயா 45:19 2வது பகுதி. ஏசாயா 45:19 45:19 விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை அப்படி சொல்றாரு. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று சொன்னதுல அர்த்தம் இட்ஸ் நாட் ஃபன். சும்மா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் ஏதோ வார்த்தைகள் அல்ல, அர்த்தமற்றவைகள் அல்ல. நம்ம பேசுகிறதுல 90% அர்த்தமுடையவர்களாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் பேசினாதுன்னா ஒரு கமா போட்டாருன்னா கூட, ஃபுல் ஸ்டாப் வச்சாருனாலும் சொல்லும், ஒரு வார்த்தைனாலும் வார்த்தையின் பகுதியானாலும் அது அர்த்தம் இல்லாதபடி அது சொல்லப்படவும் இல்லை, அது வேதத்தில் எழுதப்படவும் இல்லை. அப்ப அவர் சொல்லுகிறாரு விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை அப்படின்றார். அப்ப தேடுங்கள்னு சொன்னார், தன்னுடைய ஜனதை பார்த்தா சொன்னார். ஆமோஸ் 5:4 2வது பகுதியில் வாசிக்கிறோம், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படி சொல்றாரு. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அர்த்தம் என்ன? அவரை நீங்க தேடி ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் கண்டு அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைக்கல அப்படின்னா பிழைக்க மாட்டோம். அதான் அர்த்தம், அதான் அதனுடைய மீனிங். அப்ப என்னை தேடுங்கள் பிழைப்பீர்கள் சொன்னால் அவரை அடையாளம் காணாதபடி அவரை விசுவாசிக்க முடியாது, அவரை விசுவாசிக்காதபடி அவரிடத்துல அன்பு செலுத்த முடியாது, அவரிடத்துல அன்பு செலுத்தாதவன் அவருக்கு கீழ்ப்படிய முடியாது, அப்படி கீழ்ப்படியாதவன் அவருடைய ஜனமாய் இருக்க முடியாது. அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறவன் அவன் வஞ்சிக்கப்பட்டவனாக தான் காணப்படுவான். ஆனபடினாலே இட்ஸ் சம்திங் கனெக்டட் வித் இட்டர்னல் லைஃப். நம்முடைய நித்திய ஜீவனோடு கூட சம்பந்தப்பட்ட காரியமாய் இருக்கிறது எது? என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர். என்னை கண்டடைந்தால் நீங்க பிழைப்பீங்க. எப்போது? கண்டடைந்தால் என் மேல விசுவாசத்தை வைப்பீங்க, ஒருவர் என்று அறிவீர்கள், அவரை தொழுது கொள்ளுவீர்கள், பிழைப்பீர்கள். அதனுடைய அர்த்தம். இதனுடைய ஏன் தேடுங்கள்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
இப்போ உங்களை யாராவது நடத்துகிறார்கள், எங்கிருந்தோ உங்களுக்கு கட்டளை பிறந்து வருகிறது, யாரோ உங்களை நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நடத்துகிறவர்களும் உங்களுக்கு தெரியணுமா தெரிய வேணாமா? நிச்சயமா தெரியணும் இல்லையா? தெரியவில்லை என்றால் நாம நிச்சயமாக வஞ்சிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படுதா இல்லையா? சரியா? அப்ப அதே மாதிரி இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சோசியல் மீடியா சாட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சோசியல் மீடியா சாட்டிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதியதான ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிக்கிறது, அந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியில் பேசுறது, அதுக்கேற்றதான ஒரு ஃபோட்டோ வச்சு யாரெல்லாம் எந்த ஃபோட்டோவை பார்த்தா மயங்குவாங்களோ அப்படிப்பட்டதான ஃபோட்டோஸை வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து சேட் பண்ணுகிறவர்கள் ஒரு முகமூடிக்குள் காணப்படுகிறார். உங்களுக்கு புரியுதா புரியலையா? உண்மையானவர்களும் அந்த பக்கம் இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் ஒரு முகமூடிக்குள்ளே ஒளிந்து கொண்டு அவர்கள் பேசுகிறவர்களாகவும் காணப்பட முடியுமா இல்லையா? அப்ப யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை பண்ணுவார்? God never hide himself behind the mask. ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு தன்னை தேடுகிற ஜனங்களை வஞ்சிக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அந்த வசனத்தை நீங்க தப்பா புரிந்து கொள்ளாதீங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 45:15 45:15 ஆங்கிலத்தில் சொல்லணும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தமிழ்ல சொன்ன ஏசாயான்றது எடுக்க முடியலையா, அதனால இப்போ இங்கிலீஷ்லையும் சொல்றேன். ஐசையா 45:15 இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கு. இப்படி வசனம் சொல்லுது, மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கு. யாருக்கு? அவரை தேடுகிறவர்களுக்கு அல்ல. தேவன் தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவன் என்ன அர்த்தம்னா அதரிசனமானவர் தான், ஆனால் அவரை கண்டுபிடிக்கவே முடியாது என்பதற்காக தன்னை மறைத்து கொண்டிருக்கிறவர் என்ற அர்த்தம் அல்ல. அவரை தேடினால் என்ன பண்ணலாம்? அவர் சொல்றாரு, தேடுங்கள் பிழைப்பீங்க, என் முகத்தை தேடுங்கள். நான் உங்களுக்கு சும்மா விருதாவாக சொல்லல, அர்த்தம் இல்லாம நான் பேசல, என்னை தேடுங்கள் என்று சொல்வதற்கு அர்த்தம் உண்டு என்றெல்லாம் அவர் சொல்லுகிறதுடைய காரணம் என்ன தெரியுமா? நாம தன்னுடைய ஜனம் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதுதான் ஒரே நோக்கம். அவரை நாம் அறிய வேண்டும். யார் வந்து பாத்தீங்கன்னா முகமுடிக்கு பின்பாக தன்னை மறைத்து கொண்டு மற்றவர்களை வஞ்சிக்க விரும்புவார்கள்? சிந்திச்சு பாருங்க. யார் முகமுடிக்கு பின்பாக தன்னை மறைத்து கொண்டு மற்றவர்களை வஞ்சிக்க விரும்புவாங்க? 2 கொரிந்தியர் புஸ்தகம். இன்னசென்ட் பீப்புளை யார் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து ஏமாற்ற விரும்புவார்கள்? வஞ்சிக்க, அதுதான் கரெக்டான வார்த்தை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியன்ஸ் 11 அதிகாரம் 13 15 முதல் பகுதி வரைக்கும், 11th chapter 13 to 15 first part. அப்படிப்பட்டவர்கள் யாருன்னா வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், முகமடிக்கு பின்பாக ஒளிந்து கொள்ளுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, இது பெரிய ஆச்சரியமான காரியமெல்லாம் கிடையாது. அப்படி சொல்றாரு, இது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. இப்படி முகமூடி பின்பாக ஒளிந்து கொள்ளுகிறதானவர்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர் என்கிறதான பெயர்ல, கிறிஸ்து என்கிறதான பெயரில், கிறிஸ்துவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்கிற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட்டு பின்பாக முகமூடியை எடுத்து பார்த்தா வேற சாத்தானுடைய ஊழியக்காரர்களோ காணப்படுகிறதான ஒரு காரியம் வந்து ஆச்சரியமான காரியமே கிடையாது அப்படின்னு என்ன பண்றாரு அவர் எழுதுறாரு. அப்ப தேவன் வந்து தன்னை மறைத்து கொள்ளுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. அது ஏன்னா அவர் அதரிசனமான தேவன். நீ வந்து அப்பா அம்மாவும் ஒன்று சொல்லவே வேணாம், என்ன தேடி என் முகத்தை தேடு, டெய்லி தேடுன்னு சொல்லவே வேணாம். நீங்க அனுதினமும் அப்பா அம்மாவுடைய முகத்தை பார்க்கலாம், ஆனா தேவனுடைய முகத்தை நீங்க தேடினாதான் கண்டுபிடிக்க முடியும். இவர் தான் தேவன், நம்மள்கிட்ட பேசுறவர் இவர்தான் என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிய வேண்டும், பேசுகிறது அவர்தான் என்று புரிய வேண்டும். ஆனபடினால் ஆண்டவர் தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகள் தான் ஆனாலும் கூட அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். காரணம் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதே.